நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி வந்து பாரதியோட கேமை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு கமருதீனை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்ல. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவில் யார் முதல் சேவாவா, யார் எலிமினேட் ஆக போகிறா, எந்த கார்டு எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி தான் முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் கார்டு யார் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்போ நமக்கு வந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே டவுட் பட்ட மாதிரி இதுதான் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ வாட்டர்மெலன் எப்படி வந்து இந்த வீட்டோட அமைதியை கெடுத்தாரோ அதே மாதிரி கமருதீன் அவர்கள் நேற்று இரவு நீங்கள் பேசுனதை கேட்டிங்களா இல்லையா? எல்லாருமே விஜய் சேது வருவார், சும்மா பேசுவார், அவர் அப்படியே நிற்பார் கமருதீன் கம்பு மாதிரி திட்டிட்டு போயிடுவார். அவர் பாட்டு நின்று அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். திருப்பி பெண்களை வந்து கேவலமாப்படுத்தி பேசுவார்னு சொல்லிட்டு எல்லா சைடுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கிளப்புறாங்க. ஞாபகம் இருக்கா? நேற்று நைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய இம்பேக்ட், ஏன்னா வெள்ளிக்கிழமை எபிசோடு ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணுறானுங்க அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போட்டு சரி கார்டை கமருதீனா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி இந்த கார்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹோஸ்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஓட்டிங் படி அங்கே பார்த்துப்போம், யார் ஓட்டிங்கில் லீஸ்ட்டாக இருக்கோ அவங்களை ஒன்று எடுத்துருவோம் கார்டை, சரியா? ஆனால் ரெட் கார்டு மாதிரி ஒன்று பிளான் பண்ணி கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்குவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களாங்கிறது இல்லை. ஏன்னா 2 எவிக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேஸ்ட்டு. அதை டிஆர்பி வந்து கண்டிப்பாக கொண்டு வராது கமருதீனை தூக்குனா மட்டும். இதே இது அன்றைக்கி வாட்டர்மெலன் எவிக்ஷன் வந்து 1 தான், 2 சொன்னாங்க, தனி அண்ட் வாட்டர்மெலன். பட் ஆனால் வாட்டர்மெலன் எவிக்ட் ஆனார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த வட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைஸப் பண்ணுவோம் சொல்லி யோசிச்சாங்கன்னா 2 எவிக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ரெட் கார்டு ஒரு எவிக்ஷன் பண்ணலாம் கமருதீனுக்கு. ரெட் கார்டு என்ன இது கொடுப்பீங்க? அதெல்லாம் என்ன இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண செயல்கள் எல்லாம் வச்சு அது ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது, சரியா? அதனால் அப்படி கூட பண்ணலாம் எவிக்ஷன். இல்லை நார்மலாக திவாகரை அனுப்புன மாதிரி வந்து எவிக்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பிக் விக்கெட் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கு. டபுள் எவிக்ஷனுங்கிறது இன்னும் வரல. ஓகே, ஆனால் இருக்குன்னு தோணுது எனக்கு, ஆனால் தெரியல. பட் இப்போதைக்கு கமருதீன் மட்டும்தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபார் பிரேக்கிங் த ஹவுஸ் ரூல்ஸு இது ஒன்று, ஃபார் பிரேக்கிங் த கண்டஸ்டன்ஸோடைய கண்டஸ்டன்ஸோடைய ஒரு சேஃப்டி, அதை எல்லாம் மீறுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ கமருதீன் போனாங்கன்னா கண்டிப்பாக பாருவோடைய கேம் வந்து ஒரு அப்லிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியே இதை பிளான் பண்ணுறாங்களா மேக்கர்ஸ் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பார்வதிக்கு டைட்டில் புஷ் பண்ணோம் அப்படின்னா கமருதீன் உள்ளே இருந்தானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக தூக்கின பிறகு கமருதீன் உன்னால தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு கிட்ட இன்ஸ்டா ஒரு கேம் வந்து ஆடுவாங்க எல்லாருமே. ஸோ அப்படியே வந்து அவங்க அடிக்க அழுது மக்களுடைய மனதை பிடித்து, சரி ஏய் நீங்கள் அடிக்கிறீங்களா, நாங்கள் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஓட்டா மாறும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பார்வதிக்கு ஒரு புஷ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஏன்னா ஷோ ரன்னர் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால இதை அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் கமருதீனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாலேஜ் இருக்குங்க. மகாநதியோடைய சீரியல் டைரக்டர் தான் இப்போ வந்து பிக் பாஸ் டைரக்ட் பண்ணுறா அப்படின்றதுனால மேபி அந்த கார்டை எடுத்து வச்சாலும் விஜய் சேதுபதி பேசும்போது சார் வேறு யாராவது எடுக்கலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஏதாவது ஒரு பேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 11 மணி வீடியோவில் என்ன எவிக்ஷன் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் அப்டேட் வந்து என்ன வருதோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வட்டம் எவிக்ஷன் கேம் இருக்குதாங்க செய்யுது. ஏன்னா இந்த சீசன்லேயும் நமக்கு வந்து 10-11 மணிக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். பட் இதில் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க, அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. அதனால் ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் கொடுக்குற அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கீப் ஆன் நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனலாக என்ன அப்டேட் வருதோ அதை நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, இப்போது யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கானா வினோத் தான் கன்ஃபார்மாக ஃபஸ்ட் சேவ் அப்படிங்கிறது தான். பட் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வினோத்தை சேவ் பண்ண மாட்டார். அவர் கடைசியாக சேவ் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு சபரியை சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சபரியையும் சாண்ட்ராவையும் வந்து சேவ் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எஃப்ஜே அதுக்கடுத்து கண்டிப்பாக ஆயிடுவான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களை சேவ் பண்ணிவிட்டு கடைசி 2 பேர் வந்து வச்சு 3 பேர் ஹாட் சீட்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கமருதீன், வியானா மற்றும் ரம்யா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சேவ் பண்ணி யாரை எவிக்ட் பண்ணுறாரு, சரி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்கார்டு எவிக்ஷனா இல்லை கமருதீன் நார்மல் எவிக்ஷனா அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு இன்னும் முடிவாகலை. அது வரட்டும் என்னன்ட்டு, இல்லை முடிவு மாறுதாங்கிறதும் நமக்கு தெரியாது. அதனால் அதை நம்ம சொல்ல வேண்டாம். அதை தாண்டி யாருக்கெல்லாம் அரங்கம் அதிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வினோத்துக்கு அதிரும். வெஞ்சாலே கிளாப்ஸ் தட்டுறாங்க பயங்கரமாக. அப்புறம் பார்வதி அவங்களுடைய கோர்ட்டில் அந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களுக்கு லாயராக அவர் பண்ண அந்த விஷயம். அப்புறம் அமித்துக்கு கூட கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரோராவுக்கு வந்து இப்போ புதுசாக ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட்
இந்த ரோஸ்டிங்கில் கமருதீனுக்கும் அரோராவுக்கும் நம்ம பார்வதிக்கும் அரங்கம் அதிரும். ஏன் தட்டினாதான் அரங்கம் அதிருமா? அப்படி அவங்கள ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா விசில் அடித்து கொண்டாடினாலும் அரங்கம் அதிரும்ல. அதனால் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் தான் அரங்கம் பயங்கரமாக அதிரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு, அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க நமக்கு கிடைத்த லேட்டஸ்ட்டான ஒரு தகவல். ஓகே, ஸோ கண்டிப்பாக அப்டேட் வந்து அடுத்தடுத்து வர நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.